உதவும் உள்ளம் உனக்கிருந்தால் உண்மை கடவுள் நீதான் என்பேன். உயிரிழந்த பின்னே நாம் உதவி செய்த புண்ணியத்தை தவிர உலகில் எடுத்து செல்வது ஏதுமில்லையே. எடுப்பதில் இருக்கும் சந்தோஷத்தை விட கொடுப்பதில் இருக்கும் சந்தோஷத்திற்கு ஈடு இணை ஏதும் இருக்கப் போவதும் இல்லையே. உதவி என்று வந்துவிட்டால் உறவு எதுவென்று பார்க்காதே. அப்படி உறவு எதுவென்று பார்த்துவிட்டால் அது உதவியென்றே ஆகாதே. நீ செய்த உதவியெல்லாம் உனக்கே தெரியாமல் ஒரு நாள் உன்னை வந்து சேரும், மறவாதே. உன்னால் உதவி பெற்ற அனைவரும் உன்னை கடவுளாய் பார்ப்பது நிச்சயமே. உதவி செய்யும் மனப்பான்மையை உன் பிள்ளைகளுக்கும் வளர்த்துவிடு. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உதவி செய்தால் எப்போதும் அவர்களுக்கு ஊக்கம் கொடு. உதவி என்று கேட்பவருக்கு ஒரு நாள் உணவாய் மட்டும் கொடுக்காதே. அது அவர்களின் பசியை எப்போதும் போக்காதே. தூண்டில் போல உன் உதவி தொழிலாக இருக்கட்டும். அதில் மீன்பிடித்து வாழ்வதைப் போல் எப்போதும் அவர்கள் வாழ்க்கை செழிக்கட்டும். உதவி செய்வதற்கு உன்னிடம் பணம் வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தாலே போதும். காரணம், ஆதரவற்றோர்க்கு உன் அன்பை கொடுத்து உதவி செய். நீ கல்வி கற்றிருந்தால் கல்வி கற்க இயலாதவர்களுக்கு கற்றுக் கொடுத்து உதவி செய். உடல் ஊனம் முற்றோருக்கு உறுதுணையாய் இருந்து உதவி செய். உடல் நலம் குன்றியவர்களுக்கு உன் அன்பையும் ஆதரவையும் கொடுத்து உதவி செய். மனதால் உடைந்தவர்களுக்கு மன தைரியத்தை கொடுத்து உதவி செய். ஆனால் நீ உதவி என்று யார் முன்னும் கை நீட்டி போய் நிற்காதே. உன் முன் உதவி கேட்டு நிற்பவர்க்கு ஒரு நாளும் உதவி செய்ய மறுக்காதே. உதவும் உள்ளம் கொண்ட ஒவ்வொருவருக்கும் இக்கவிதை சமர்ப்பணம்.